எடா மூக்கியமான சின்ன பண்ண சவகாசத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோ. ஐயா அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா. அவனுக்கு நல்லா சொல்லுங்கய்யா, இவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். விவோ சார், அந்த சின்ன பண்ண உங்களை இன்சல்ட் பண்ணதை என் கண்ணால பார்த்தேன். அதெல்லாம் ஒன்றும் மனசுல வச்சுக்காதீங்க. ஐயா நான் எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டேயா. இந்த பாருங்கய்யா, இதுல 5 விரல் இருக்கு, 5 ஒரே மாதிரியே இருக்கு. அது மாதிரி ஐயா, ஒரு குடும்பத்துல 5 பேர் இருந்தா முன்ன பின்ன இருக்கத்தான் செய்வாங்க. இதெல்லாம் பெருசு பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு மக்கள் நலன் தான் முக்கியம். மக்கள் நல்லா இருக்கணும், அதுக்காகத்தான் நான் உழைக்கிறேன். சரியா? வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, வெளியே உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். யோ சாவி குடியா குடியா, போய் டீ வாங்கிட்டு வா. போ ஐயா, உள்ள வாங்கய்யா. ஐயா என்ன இப்படி சோகமா உட்காந்துருக்கீங்க? நீங்க இப்படி உட்காந்து நான் பார்த்ததே கிடையாது. ஆட போயா, என்னைக்கு உன் வீவோ வந்தானே அன்னைக்கு பிடிச்சி சனிய. ஐயா இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லையா. அவர் அம்மாவையும் பொண்டாட்டியும் 2 பாதையா பிரிச்சு விட்டீங்கன்னா உங்க பாதை ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருக்கீங்க. அவன் அம்மாவையும் முன்னாடி பிரிக்கனால எனக்கு என்ன லாபம் இல்ல. சரியா சொன்னீங்க ஐயா. ஐயா அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இப்பதானே ஒரு ரூட்டே கிடைச்சிருக்கு. அவங்க அம்மாவுக்கு நகை மேல ஆசை, அவ பொண்டாட்டிக்கு புடவை மேல ஆசை. 2 பேருக்கு நகையும் புடவையும் வாங்கி கொடுத்து அவங்க 2 பேரையும் சண்டை போட விட்டு அடிச்சுக்கிட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போற அளவுக்கு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பிரச்சனை ஈஸியா முடிஞ்சிடும். ஆமா ஐயா. அப்புறம் இந்த ஊர்ல நீங்க தான் விவோ, நீங்க தான் ஆர்ஐ, நீங்க தான் தாசி. நிறைய பேருக்கு பண்ணு வச்சு கொடுத்துருக்காரு. போ ஒண்ணு பண்ண மாட்டார். மாறா சொல்லுங்க ஐயா. இவங்க 2 பேரையும் கூட்டு போயிட்டு என்ன கேக்குறாங்களா செய்டா. போடா போடா போடா. ஐயா மனசே மனசு. வாயா வா வாயா. வாணா 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 வாணா. நம்ம சின்ன பண்ண கேட்டா எதுவொன்னா பண்ணுவாரு. என்னம்மா சும்மா நிக்கிற? பண்ணைக்கு கை கால அமிக்க விடமா. அமுக்கு அமுக்கு நல்லா அமுக்கு. மிலிட்டரி போடா போடா போடா, கூட்டு ஒளிய விடா. ஐயோ வந்துட்டானே, எங்க அப்பன்ட்ட போட்டு கொடுத்துருவானே. சின்ன பண்ண இவன் திருந்தமா. தம்பிங்களா, மிலிட்டரியில சேர்றதுக்கு குறைஞ்சபட்சம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன வேணும்னா SSLC பாஸ் பண்ணிருக்கணும். SSLC பாஸ் பண்ணிட்டு 21 வயசுக்குள்ள நீங்க போய் மிலிட்டரியில போய் சேர்ந்தீங்கன்னு சொன்னா சோல்ஜரா சேரலாம். நீங்க வந்து ஒரு கிராஜுவேஷன் பண்ணிட்டு அதுக்கு பிறகு UPSC எக்ஸாம் எழுதி அதுல பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து ஆபீசர் கேட்டகரிக்கு போகலாம். காரியத்தை கெடுத்துருவான் இருக்க. சின்ன பண்ண டைம் ஆகுது, அது பொண்ணு அவசர பண்றா. போய் தொலைடா, அப்பன்ட்ட போட்டு கொடுத்துருவான்டா. தம்பிகளா, பிறந்தோம் வளர்ந்தோம் செத்தோம் அப்படின்னு இல்லாம பிறந்தோம் வளர்ந்தோம் செய்தோம் சாதிச்சோம் அப்படின்னு பேர் எடுக்கணும். இன்னும் யாரெல்லாம் உங்களை போல ஆர்வமா இருக்காங்களோ எல்லாரையும் வர சொல்லுங்க. ஓகேவா? முக்கியமா ஒண்ணு, ராணுவத்துல சேர்றது யாருக்கோ நல்லதுன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு நல்லது. சின்ன பண்ண எங்க கிளம்பிட்ட? பண்ண பண்ண எங்களை மட்டும் தனியா விட்டு போறியா காசு? சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? என்ன புரிஞ்சுக்க மாட்டியா? என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க? நிலைமை புரிஞ்சுங்கடா. இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி இருந்தா நீங்க ராணுவத்துல சேர்றது ரொம்ப ஈஸி. நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி ராணுவத்துல சேர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. டேய் ராஜேஷ், அந்த பசங்க கொஞ்சம் ஆள காணோம். அண்ணா அவங்க 2 பேரும் புதுசா கடை வச்சிட்டாங்கண்ணே. கடை வச்சிட்டாங்களா? என்னடா சொல்ற? ஆமாண்ணே, நான் கூட வரையில பார்த்துட்டு தானே வந்தேன். நானும் பார்த்தேண்ணே. அப்படியா? ஆமாண்ணே. சரி ஓகே. டேய் நீ அந்த வண்டி போய் ரெடி பண்ணு போ. சரிண்ணே. டேய் இந்த வண்டி ரெடி பண்ணு, சீக்கிரம் ரெடி பண்றா. சரிண்ணே சரிண்ணே ரெடி பண்ணிடா. ஓகே ராஜேஷ், இந்த வண்டிக்கார இப்போ வருவான்டா, சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுக்கணும்டா. ரெடி பண்ணிடலாண்ணே. அண்ணே. என்னம்மா? அம்மா சாப்பாடு கொடுத்துட்டு வர சொன்னாங்க. அம்மா சாப்பாடு கொடுத்தாங்களா? என்ன என்னைக்கு இல்லாத பழக்கம் இன்னைக்கு? அண்ணி வீட்ல இருந்து ஆளுங்க வராங்களாம், அதனால அம்மா என்ன சாப்பாடு கொடுத்துட்டு வர சொல்லிச்சுண்ணே. சரிம்மா. டேய் சாப்பாடு வாங்கிக்கோ. கொடுங்கக்கா. சரிம்மா, நீ எங்க போற? நான் மலர் வீட்டுக்கு போறேன். அம்மா கால் பண்ணுச்சுன்னா இப்பதான் வந்தேன்னு சொல்லுண்ணே. சரிம்மா வரண்ணே. டேய் தங்கச்சியை கூட்டி போய் விட்டு வந்துரு. சரிம்மா, பத்திரமா போயிட்டு வந்துருமா. என்ன அழகு. இத விவோ வீட்ல ஒண்ணு கொடுத்துரு. இந்தா இத கொடுத்து அந்த விவோ வீட்ல ஒரு சிண்டு முட்டுறது உன் வேலை. எனக்கு பிரச்சனை சாலும். இவ்வளவுதானே, கவலையே படாதீங்க. இந்த நெக்லஸை வச்சு உள்ள பூந்து அந்த விவோ குடும்பத்தை கட்டித்து குட்டிச்சவனாக்கி அவனை தெருவில் படுக்க வைக்கிறேன். நீ ஓடுற தூரம் எவ்வளவு ஓடுற தூரம் ஓடுறியோ, எங்க நிக்கிறியோ அது வரைக்கும் ஒரு சொத்து. ராமு பாத்தியா, பண்ணதாயா வேலையை முடிடா. சிவகாமி அம்மா,
சிவகாமி அம்மா, என்னடா சிவகாமி அம்மா சிவகாமி அம்மான்னு குத்துக்கலாட்டு இங்க தான் உட்காந்துருக்கேன். தெரியல நீங்க இங்க இருக்கத நான் பார்க்கவே இல்ல. ஆமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியலையா? ஆ, 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 ஆ. என்ன காலகாலத்துல என் சின்ன பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணிட்டேன்னு வையேன், நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். வேற என்ன நீங்க வேலை? ஏமா அதுக்கெல்லாம் கவலைப்படுறீங்க? ஐயா இந்த வயசுல உங்களுக்கு 12 பவுன் நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. அப்பா, ஆ. 12 பவுனா? பாரு. ஐயோ எம்புட்டு அழகா இருக்கு. ஆமா, இவ்வளவு தூரம் கொண்டாந்து கொடுத்துருக்கேன். ஏன் ஒரு டீயா காப்பியா கொடுக்கப்படாதா? ஏன் அந்த வீணா போன உள்ளத்தானே இருக்கிற, போய் வாங்கி குடி. இந்தாங்க, இதுல வச்சு பத்திரமா பீரோல போட்டு வை. சரி, சரி. நான் போய் குடிக்கிறேன். சின்னம்மா, என்ன இருந்தாலும் என் பிள்ளைக்கு அம்மா மேல பாசம்தான். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தீங்களா? ஆமா ஆமா. பாத்தீங்களா, இந்த வயசான காலத்துல இந்த கிழவிக்கு 12 பவுன் வைர நெக்லஸ் வாங்கி வந்து கொடுத்துருக்காரு. தேவையா இது? ஐயோ, எவ்வளவு பெரிய கழுத்து ஃப்ரீயா கிடைக்க இதுல வாங்கி போடக்கூடாதா? அந்த மனுஷனுக்கு அறிவே கிடையாது. இங்க பாருங்க, நீங்க ரொம்ப கோவப்படாதீங்க. கோவப்பட்டு உங்க மாமியா மண்டைய பிடிச்சி இழுத்து வர்ற அளவுக்கு அந்த மூக்கோலிய ரத்தம் ஊத்தி 2 பேரும் அடிச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் நின்னுடாதீங்கம்மா. பாவம்மா, அந்த மாதிரிலாம் எதுவும் செஞ்சிடாதீங்கம்மா. அப்படியே காப்பி டீ ஏதாவது குடிச்சீங்கன்னா குடிச்சிட்டு போவேன். நீ பண்ண வேலைக்கு காட்டு ஒரு கேடா, போடா வெளியில. சரி, கோவப்படாதீங்க. நான் வந்த வேலை முடிஞ்சது, நான் வர்றேன். டீ சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டம்மா. சரி. ஏதோ நான் வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சதுமா. நல்லா இருக்கா? இந்த நெக்லஸ்ல உங்களை பார்க்கும்போது அந்த மகாலட்சுமியே நேர்ல பாக்குற மாதிரி இருக்கும். ஐயோ, எங்கன்னே பொட்டுட்டு போல இருக்கா. போட்டுடா. நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் பாத்துட்டு நீ வரேன். பார்க்க போக சொல்லு, நான் செலவுக்கு என் தரம் கொண்டு கொடு. சார், வணக்கம் என்னப்பா? சார். வணக்கம். அம்மாவுக்கு பிறந்த நாள். ஆறு உங்க அம்மாக்கா? இல்ல சார், உங்க அம்மாவுக்கு. எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. எங்க அம்மா பிறந்தாலும் இவன் எவ்வளவு சந்தோஷப்படுறான். சரி, எங்க அம்மா பிறந்தா உனக்கு எப்படி தெரியும்? நீங்க தானே சார் யார்கிட்டயோ போன்ல பேசிக்கிட்டு இருந்தீங்க. எப்பவுமே நீங்க அம்மாவுக்கு வருஷம் புடவை எடுத்து கொடுப்பீங்கன்னாங்க. இந்த வருஷம் நீங்க எடுக்க மறந்துட்டீங்க. ஆனா நான் ஞாபகம் வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் சார். இதாங்க சார், வாங்கிங்க. நான் வந்து அன்னையிலிருந்து பாக்குறேன், நீ என் மேல ரொம்ப விசுவாசமா இருக்க. சரி, நீ போ, நான் பாத்து. சரிங்க சார். வெளியில எல்லாரும் டீ வாங்கி கொடு. என்னப்பா? சரி சார். சிவகாமி, அம்மா எங்க? உங்க அம்மாவுக்கு என்ன இப்ப? அம்மாவுக்கு இன்னைக்கு பிறந்தாலுமா, அதனால புடவை வாங்கி வந்திருக்கேன். எதுக்குப்பா? அம்மா, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்ல, அதான் புடவை வாங்கி வந்திருக்கேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா? நல்லா இருக்கு. ஆமா ஆமா, ரோட்ல போற நாய் பைக்கு புடவை வாங்கி கொடுத்தா கூட தான் அவன் நல்லா இருக்குன்னு வாழ்த்துறாங்க. பெருசா வாழ்த்து. இந்தாடி அம்மா, என் புள்ள ஒன்னும் ரோட்ல போறவங்களுக்கு வாங்கி கொடுக்கல, பெத்தவ எனக்கு வாங்கி கொடுத்துருக்கான். அது சரிதான். புடவை வாங்கினாலும் ஆத்தாக்காரிக்கிட்ட தான் கொடுக்கணும், நகை வாங்கினாலும் ஆத்தாக்காரிக்கிட்ட தான் கொடுக்கணும், சம்பளம் வாங்கினாலும் ஆத்தாக்காரிக்கிட்ட தான் கொடுக்கணும். அப்புறம் என்ன பார்த்து எதுக்கு உமானு கட்டி வச்சேன்னு கேக்குறேன். இந்த பாருமா, அம்மாவுக்கு நீ பிறந்த நாள், ஆசையா ஒரு புடவை வாங்கி வந்திருக்கேன். அதுக்கு போய் கோச்சிக்கிறேம்மா. இந்த பாரு, இப்ப உனக்கு புடவை தானே பிரச்சனை. நான் போயிட்டு உனக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வரமா? வேணாம் சாமி, நீ ஒன்னும் எனக்கு புடவை வாங்கி கொடுத்து கிழிக்க வேண்டாம். உங்க ஆத்தாக்காரிக்கே புடவை வாங்கி கொடு. ரோட்ல போற எவனாச்சும் புடவை வாங்கி கொடுப்பான், அதை கட்டிட்டு நான் அலையிறேன். இங்க பாருப்பா, இவளை இப்படியே விட்டு வைக்க கூடாது. உன்னை இந்த நிலைமைக்கு ஆக்கினதே நான் தான். இதோட இதுக்கு ஒரு முடிவு வரணும். கண்ணார அம்மாவுக்கு ஒரு புடவை கொடுக்கும் போதே அதோட சேர்த்து நம்ம மனைவிக்கும் ஒரு புடவை வாங்கியிருக்கலாம். தப்பு பண்ணிட்டோமே. சரி, போய் ஒரு புடவை வாங்கிட்டு வந்து அவளை சமாதானப்படுத்திடுவோம்.